அது என்ன கால புருஷஸ்தானத்திற்கு நடந்தால் 12 ராசிகளுக்கும் நடக்குமா? இந்து மதத்தில் கடவுள் தத்துவம் இல்லை. இந்து மதத்தில் இருப்பதெல்லாம் அதிதெய்வ தத்துவம். அதிதெய்வம்னா சப்லார்டு. காலபுருஷனுக்கு ஏற்படக்கூடிய எந்த நன்மை தீமையும் 12 ராசிக்காரங்களுக்கும் பிட்டுக்கு மண் சுமந்த சிவன் தலையில் விழுந்த மாதிரி விழும். காலபுருஷனே நீச்சமாயிட்டான் அப்படின்னாக்கா எவெல்லாம் நல்லவனாக இருந்தாலும் அவனே போய் கெட்டவன் ஆகிடுவான். ஆனாலும் மனிதனுடைய மனபயம் போகிறதுக்கு அவன் ஏதோ ஒரு மதவாதி காலில் போய் விழ வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு பாதிரியார் காலில் விழ வேண்டியதாக இருக்குது, ஏதோ ஒரு இமாம் காலில் போய் விட வேண்டியதாக இருக்குது. வேறு வழி இல்லை. தனஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று அதை ஒரு ஆட்சி கிரகம் பார்த்ததுனாலே மாதத்துக்கு பல லட்சங்கள் சம்பாதிப்பானான், ஒரு மாதத்துக்கே பல லட்சம் சம்பாதிப்பானான். அதனால் புத்தகத்திலே இருந்தால் கூட அதை நான் அனுபவிச்சிருந்தா தான் பேசுவேன், இல்லைனாக்கா நான் அதை புறம் தள்ளி விடுவேன், தவிர்த்து விடுவேன். அப்படி நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே 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 டம் டம் டம். ஆறுகுடை மட்டும் என்ன இழிச்சவாயினா? ஆறுகுடை நல்லா இல்லைனாக்கா வெற்றியே கிடையாது. 8 குடை நல்லா இல்லைனாக்கா திடீர் அதிர்ஷ்டமே கிடையாது. 12 குடை நல்லா இல்லைனாக்கா சேமிப்பே கிடையாது. அதனால் 12 பாவங்களும் ஜோதிடத்தில் எமோஷனல் கிடையாது நைனா. ஒன்லி மேத்தமேட்டிக்கல் பைலா வில் அப்ளை. லக்னத்துக்கு முன்னும் பின்னும் சுப கிரகங்கள் யார் ஜாதகத்தில் அடிப்படையில் பரிவர்த்தனை இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் வியாபாரத்தின் மூலம் வரும். அதனால தான் இங்கே வியாபாரம்னு போட்டேன்.